வணக்கம். கல்வி அறிவுங்கிறது ஒருத்தரை மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தையே மாத்துற சக்தி அதுக்கு இருக்கு. கிறிஸ்டின் ஹண்டரோட த ஸ்கிரைப் சிறுகதையில 13 வயசு பையன் ஒருத்தன் தனக்கு தெரிஞ்ச படிப்பை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணி ஒரு பெரிய அநியாயத்துக்கு எதிரா எப்படி போராடுறான்னு பார்க்க போறோம். வாங்க, அந்த மாற்றத்தோட ஆரம்பத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு லெட்டரை படிச்சு சொல்றதுக்கு எவ்ளோ காசு வாங்கலாம்? இது கேக்குறதுக்கு ஒரு சாதாரண கேள்வியா இருக்கலாம் இல்லையா? ஆனா இந்த கதையோட மையத்துல இருக்கிற சுரண்டல்லையும் அநீதியும் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேள்விதாங்க ஆரம்ப புள்ளி. சரி, வாங்க நாம இப்ப இந்த கதைக்குள்ள போலாம். இது ரொம்ப பிஸியான ஆனா நிறைய பிரச்சனைகளோட போராடுற ஒரு நகரத்து சமூகத்தோட கதை. இந்த கதையோட ஹீரோ ஜேம்ஸ் வெறும் 13 வயசு பையன்தான். ஜேம்ஸ் சில்வர் டாலர் செக் கேஷிங் சர்வீஸ்னு ஒரு கடைக்கு மேலதான் இருக்கான். அவனோட ஜன்னல் வழியா அவன் டெய்லி ஒரு அநியாயத்தை பாக்குறான். தன் கண்ணு முன்னாடியே தன்னோட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சுரண்டப்படுறத அவன் எதுவும் பண்ணாம பாத்துட்டு இருக்கான். இப்ப நீங்க பாக்குறது வெறும் 2 படம் இல்ல, இதுதான் அந்த சமூகத்தோட நிஜம். ஒரு பக்கம் எழுத படிக்க தெரியாததால ஈஸியா ஏமாந்து போற அப்பாவி மக்கள், இன்னொரு பக்கம் அவங்களோட அறியாமையே மூலதனமாக்கி லாபம் பாக்குற சில்வர் மற்றும் டாலர். இந்த அதிகார போராட்டம் தான் இந்த கதையோட அடிப்படையே. யோசிச்சு பாருங்க, ஒரு செக்க பணமா மாத்துறதுக்கு மினிமம் சார்ஜ் 50 சென்ட். அது மட்டும் இல்லைங்க, ஒரு லெட்டரை படிச்சு சொல்லவோ ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணவோ எக்ஸ்ட்ரா சார்ஜ். எழுத படிக்க தெரியாத மக்கள் மேல சுமத்தப்பட்ட இந்த பொருளாதார சுரண்டல் எவ்ளோ பெரிய கொடுமைன்னு இதுல நாம புரிஞ்சுக்கலாம். இந்த அநியாயத்தை பார்த்து கொதிச்சு போன ஜேம்ஸோட மனசுல ஒரு ஐடியா வருது. அந்த சின்ன ஐடியா ஒரு பெரிய நெருப்பா மாத்துனது அவங்க அம்மா கூட நடந்த ஒரு சின்ன உரையாடல் தான். இதுதான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். ஜேம்ஸோட அம்மா சொல்றாங்க, இயேசு சில எழுத்தர்களோட பெருமையை விமர்சிச்சாரு, ஆனா அவரோட போதனைகளை எழுதி வைக்க அவங்க தேவைப்பட்டாங்க. இந்த வார்த்தைகள் ஜேம்ஸுக்கு ஒரு புது இன்ஸ்பிரேஷனை கொடுக்குது. வரலாறு மூலமாவும் தார்மீக ரீதியாவும் அவனுக்கு ஒரு வழியை காட்டுது. ஸ்கிரைப்னா வெறும் எழுதுற ஆளு மட்டும் கிடையாது. அவங்க ஒரு சமூகத்தோட அறிவை பாதுகாக்கிறவங்க, சட்டங்களையும் வரலாத்தையும் புனித நூல்களையும் பதிவு செஞ்சவங்க. இந்த வார்த்தையோட ஆழமான அர்த்தம் ஜேம்ஸோட செயலை ஒரு புது லெவலுக்கு கொண்டு போகுது. ஜேம்ஸ் ஒரு போர்டை ரெடி பண்றான். அதுல இருந்து அந்த 3 வார்த்தைகள் சுரண்டலுக்கு எதிரான ஒரு புரட்சிக்கான முதல் அடி. பொது எழுத்தர், அனைத்தும் இலவசம். இந்த சிம்பிளான அறிவிப்பு தான் அந்த சமூகத்தோட தலையெழுத்தையே மாத்த போற முதல் ஸ்டெப். இப்ப ஜேம்ஸ் ஆக்ஷன்ல இறங்குறான். ஒரு ஃபோல்டிங் டேபிள், ஒரு சேர் எடுத்துட்டு வந்து ஃபுட்பாத்ல உட்கார்ந்து தான் சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ண ரெடி ஆகுறான். சொந்தக்காரங்க அனுப்புற லெட்டரை படிச்சு சொல்றது, அதுக்கு பதில் எழுதுறது, புரியாத ஃபார்ம்ஸை ஃபில் பண்றது, கவர்மெண்ட் டாக்குமெண்ட்டை விளக்குறதுன்னு இந்த மாதிரி நிறைய சர்வீஸை அவன் ஃப்ரீயா பண்றான். அவனோட இந்த செயல் உடனடியா மக்களோட வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் தாக்கத்தை ஏற்படுத்துது. எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் தடை வர்றது சகஜம்தானே. ஜேம்ஸோட இந்த சேவை அதிகாரத்துல இருக்கிறவங்களோட கண்ணை உறுத்துனப்போ கதையோட அசல் போராட்டமே இப்பதான் தொடங்குது. இங்க பாருங்க, இது எவ்ளோ கிளியரா இருக்குன்னு. ஜேம்ஸ் ஃப்ரீயா ஹெல்ப் பண்றான். சுரண்ட கடைக்கு கஸ்டமர்ஸ் குறையறாங்க. உடனே கடை ஓனர்ஸ் அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஜேம்ஸோட சர்வீஸை நிறுத்த சொல்றாரு. சிஸ்டமே எப்படி நல்ல முயற்சிகளை தடுக்குதுங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். போலீஸ் அதிகாரி சொன்ன காரணம் இதுதான். லைசென்ஸ் இல்லாம பிசினஸ் பண்றது சட்டப்படி தப்பு. சில சமயம் சட்டங்களும் விதிகளும் எப்படி நியாயத்துக்கே எதிரா நிக்குதுன்னு இதுல இருந்து நல்லா தெரியுது. ஆனா இந்த தடையால ஜேம்ஸ் சோர்ந்து போயிடல. அதுக்கு பதிலா அவனோட அணுகுமுறை இன்னும் ஷார்ப் ஆகுது. நேரடியாவா சர்வீஸ் பண்றதை விட்டுட்டு ஒரு நிரந்தரமான மாற்றத்தை உருவாக்க இன்னும் ஸ்மார்ட்டான ஒரு வழியை யோசிக்கிறான். சோ இங்க 2 சாய்ஸ் இருந்துச்சு. ஒன்னு, அதிகமா ஃபீஸ் வாங்கி மக்களை சுரண்ட செக் கேஷிங் சர்வீஸ். இன்னொன்னு, பாதுகாப்பான பேங்க் சிஸ்டம். ஆனா பல வருஷமா இருந்த ஒரு அவநம்பிக்கை, அப்புறம் இந்த சிஸ்டம் மேல இருந்த பயம், இதெல்லாம் மக்களை பேங்க் பக்கம் போக விடாம தடுத்துச்சு. இப்ப ஜேம்ஸோட புது நோக்கம் வெறும் சர்வீஸ் பண்றது மட்டும் இல்ல, மக்களுக்கு பவரை கொடுக்கறது. பேங்க் சிஸ்டம் பத்தி மக்களுக்கு விளக்கி சொல்லி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தை அவங்க கைக்கே கொண்டு வந்து கொடுக்கறான். இதுதாங்க உண்மையான மாற்றம். இந்த ஜேம்ஸோட பயணம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? வாங்க, இந்த கதையோட முக்கியமான மெசேஜஸை இப்ப நாம சுருக்கமா பார்க்கலாம். இந்த கதை நமக்கு சொல்லித்தர்ற பாடங்கள் ரொம்ப ஆழமானவ. முதல்ல, படிப்புங்கிறது ஒரு பெரிய பவர். 2வதா, எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஒரு சின்ன ஐடியால தான் தொடங்குது. 3வதா, உண்மையான அதிகாரம்னா மத்தவங்களுக்கு அவங்களே உதவிக்க கத்துக் கொடுக்கறது தான். கடைசியா, தடைகள் எல்லாம் தற்காலிகம்தான், ஆனா விடாமுயற்சி இருந்தா எதையும் ஜெயிக்கலாம். பாருங்க, இந்த கதை ஜேம்ஸோட முடியல. இது நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒரு கேள்வியை கேக்குது. உங்க தெருவுல, உங்க ஆபீஸ்ல, உங்க சமூகத்துல ஒரு ஸ்கிரைப் எங்க தேவைப்படுறாரு?
அந்த மாற்றத்தை உருவாக்குற சக்தியா நீங்க கூட இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.